காலை 7 மணி. டேய் கண்ணா எழுந்துருடா, மணி ஆகுது, காலேஜுக்கு போகலையா என்று என்னை எழுப்பினாள் அம்மா வைதேகி. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிறன், பஸ் 8:30 மணிக்கு தானே, என்ன 7:30 மணிக்கு எழுப்பிவிடு என்று தூங்கினேன். கோபமான அம்மா வைதேகி என் அம்மா என்னை எழுப்புவதை கண் விழித்து பார்த்த பொழுது என் அம்மா வைதேகி கோபமாக நின்று கொண்டு இருந்தாள். சரி, கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்கு போவோம். ஒரு சிறிய ஃப்ளாஷ்பேக். என் பெயர் சுரேஷ். நான் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். பள்ளியில் பெரும்பாலும் படிப்பு என்று இருந்ததால் காதல் மீது ஆர்வம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருந்தது. பிறகு தான் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்ததால் எங்கள் மாவட்டத்திலேயே ஒரு அரசாங்க பொருளியல் கல்லூரியில் சேர்ந்தேன். நான் சேர்ந்து 1 மாதம் ஆகின்றது. அந்த அளவிற்கு நண்பர்கள் என்று யாரும் இல்லை. இப்படியே போய்கொண்டு இருக்க ஒரு நாள் எங்களுக்கு லேப் இருந்ததால் பேட்சாக பிரித்தார்கள். என் பெயர் மார்னிங் பேட்ஸில் இருந்ததால் நான் முடித்துவிட்டு லைப்ரரியில் ரெகார்ட் எழுதி கொண்டு இருந்தேன். பிறகு ரொம்ப போர் அடித்ததால் எழுந்து காலேஜ் கிரவுண்டுக்கு செல்லலாம் என்று போய்கொண்டு இருந்தேன். அப்போது எங்கள் கல்லூரியில் பழைய இண்டோர் ஸ்டேடியம் பின்புறம் சென்றேன். அங்கே உள்ள ஒரு உருவம் பேக் மாட்டிக்கொண்டு திரும்பி நின்று கொண்டு இருந்தது. அவன் கேம் விளையாடி கொண்டு இருக்கிறான். அவன் யாராக இருக்கும் என்று யோசிக்கையில் அந்த பேகை எங்கேயோ பார்த்தது போல இருக்க சர்ரு உற்று நோக்கி பார்த்ததும் அதிர்ந்தேன். ஆம், அது என் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் செல்வம். அவனை பார்த்ததும் டேய் செல்வம் என்று என் வாய் தவறி கத்த அவனும் என்னை பார்த்துவிட்டு விறுவேர்க ஓடினான். அவன் பின்னாலேயே கத்திக் கொண்டே சென்றேன். அவன் நிற்காமல் சென்றுவிட்டான். சரி, வகுப்பறையில் பேசிக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். அன்று முழுவதும் அவனை பார்க்கவில்லை. நானும் வீட்டிற்கு சென்றுவிட்டு மறுநாள் கல்லூரிக்கு சென்றேன். அன்று செல்வம் விடுமுறை எடுத்து இருந்தான். மறுநாள் கல்லூரி வந்தான். என்னை பார்த்ததும் தலையை தொங்கவிட்டு கொன்று கடைசி வரிசையில் அமர்ந்தான். பிரேக் பீரியட் வர காத்திருந்து அவனிடம் சென்று பேசலாம் என்று இருந்தேன். ஆனால் அவனே என்னிடம் வந்து சுரேஷ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் டா என்றான். சொல்லுட்டா. இங்க வேணாம் சுரேஷ், வெளியில போய் பேசலாம் என்றான். இருவரும் கிரவுண்டுக்கு சென்று ஒரு கடையில் அமர்ந்தோம். சொல்லுட்டா செல்வம் என்றேன். உடனே என் கையை பிடித்து கொண்டு அழத்துடங்கினான். டேய் என்னடா பொண்ணு மாறி அழுகுற? நண்பா, என்ன மன்னிச்சிடு நண்பா என்று மீண்டும் அழுதான். டேய் இதுக்காட அழுகுற? பைத்தியம், இந்த வயசுல எல்லாரும் கேம் விளையாடுறதுதாண்டா என்று அவனுக்கு ஆறுதல் கூற அவன் அழுகை குறைந்தது. சரி விடுடா, நான் கூட தான் கேம் விளையாடுவேன். ஆன வீட்டில் தான். நீ என்னடா காலேஜ்ல அதுவும் பகல்ல கேம் விளையாடுற? நான் பார்த்த மாதிரி வேற யாராவது பார்த்து இருந்த என்று கேட்டேன். இல்ல நண்பா, அன்னிக்கு தான் எனி டைம் காலேஜ்ல கேம் விளையாடினேன். அதண்டா லூசுபயலே, வீட்ல விளையாட வேண்டியது தானே. அது இல்ல நண்பா, எங்க வீடு சின்ன வீடு, நைட்டு அப்பா அம்மா அக்கா எல்லாரும் இருப்பாங்க. அப்படி என்னட்டா ஆங்கில படம் பார்த்தா காட்டு, நானும் பார்க்குறேன் என்று அவனிடம் கேட்க அவன் சிரித்துக்கொண்டே போனில் குரோம் ஒரு கேலரி போவான் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவனோ வேறு ஒரு ஆப் உள்ளே சென்றான். என்னட்டா இது தெரியாத டா ஆப், இதுல வர சீன்லாம் நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆங்கில படம் பிளே பண்ணான். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேர ஆங்கில படம் பார்த்து எனக்கு கேம் விளையாடணும்னு தோணுச்சு. டேய் செல்வம், என்ன டா நன்றாக இருக்கு. நானும் கேம் விளையாடி விட்டு தூங்கி விட்டேன். என் அம்மா வைதேகி அப்படி என்னை எழுப்புவாங்க என்று நான் நினைக்கவில்லை. என்னம்மா பண்ற என்று கேட்க சீக்கிரம் கிளம்புடா என்று ரூமை விட்டு வெளியே சென்றாள். பிறகு அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு சாப்பிட சென்றேன். அங்கு அப்பா அமர்ந்து இருந்தார். குட் மார்னிங் அப்பா. குட் மார்னிங் சுரேஷ், காலேஜ் கிளம்பிடிய? பா. என் அப்பா பெயர் ராஜ். ஒரு தனியார் நிறுவனத்தில் ஸ்டோர் சூப்பர்வைசர் ஆக வேலை செய்கிறார். என் அம்மா வைதேகி. வயது 38. இங்கு பக்கத்தில் இருக்கும் பைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாள். நாங்கள் சாப்பிடுவதற்கு அமர்ந்திருக்க அம்மா வைதேகி சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு 2 முறை அம்மாவை பார்த்தேன். அவர்களும் என்னை பார்த்து சிரித்து விட்டு கிச்சன் உள்ளே சென்றார்கள். நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கல்லூரிக்கு சென்றேன். அங்கு வெகுநேரம் ஆகியும் செல்வம் வரவில்லை. அவன் 2 நாள் லீவ் எடுத்து இருந்தான். அவனிடம் கால் பண்ணி, நண்பா என்னாச்சு, என் வரவில்லை? மச்சி, எனக்கு டெங்கு ஃபீவர் டா. என்னட்டா சொல்ற, இப்போ எப்படி இருக்கு?
இப்போ பரவாயில்ல மச்சி, காலையில் தான் பெட்டில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். சரி நண்பா, ரெஸ்ட் எடு என்று போனை வைத்துவிட்டேன். ஆனால் என்னால் வகுப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. என்ன இருந்தாலும் எனக்கு கல்லூரியில் கிடைத்த முதல் நண்பன், அவனை பார்க்க வேண்டும் என்று. மதியம் வகுப்பை கட் பண்ணிவிட்டு அவன் வீட்டிற்கு சென்றேன். செல்வம் சொன்னது போல அவன் வீடு சின்னதாக தான் இருந்தது. ஓட்டு வீடு. அங்கு சென்று காலிங் பெல்லை தேடினேன், இல்லை. கதவை தட்டினேன், லேசாக யாரும் வரவில்லை. செல்வத்துக்கு கால் பண்ணினேன், எடுக்கவில்லை. பிறகு கொஞ்சம் வேகமாக தட்டினேன். கதவு திறக்கப்பட்டது. தம்பி தம்பி என்று செல்வத்தின் அம்மா கனகா. யாருப்பா வேணும்? அப்போது தான் நினைவுக்கு வந்தேன். அம்மா, செல்வம் வீடு. என் பையன் தான் பா, சொல்லு என்ன வேணும்? அவனுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னான், அதான் பார்த்துவிட்டு போகலாம் என்று மீண்டும் சொன்னேன். உள்ள வா பா என்று கூப்பிட்டாங்க. காலையில தான் வந்தோம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் தூங்குறான் பா. செல்வம், மச்சி நீ எப்போடா வந்த? உன்னை பார்க்க தாண்ட வந்தேன். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? செல்வத்தின் அம்மா கிச்சன் உள்ளே சென்று விட்டார்கள். நானும் அவனும் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது கையில் டீ போட்டுக்கொண்டு எங்களுக்கு கொடுத்தார்கள். நாங்கள் பேசிக்கொண்டு இருக்க மணி ஆனது. சரி நண்பா, உடம்ப பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றேன். அம்மா போயிட்டு வரேன்மா என்று கூறினேன். அவர்களும் சாப்பிட்டு விட்டு போ என்றாள். இல்ல பரவாயில்லம்மா, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன் என்று கிளம்பிவிட்டேன். மாலை 6 மணி போல் வீடு வந்து சேர்ந்தேன். அம்மா வைதேகி வந்து இருந்தாள். அப்பா எப்போதும் அவர் வருவதற்கு 8 அல்லது 9 ஆகிவிடும். உள்ளே சென்று டிரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாலில் வந்து உட்கார்ந்து டிவியை ஆன் பண்ணினேன். டிவி சத்தம் கேட்டு அம்மா வைதேகி வெளியே வந்தார்கள். என்னடா கண்ணா, டீ போடவா என்று கேட்க, போடுங்க மா என்றேன். பிறகு டீ வந்தது. டீ குடித்துவிட்டு ரூமிற்கு சென்றேன், தூங்கிவிட்டேன். மறுநாள் கல்லூரி சென்றேன். பிறகு செல்வத்தை பார்க்கலாம், கனகா அம்மாவை பார்க்கலாம் என்று அவன் வீட்டிற்கு சென்றேன். ஒரு 3 மணி போல் அவன் வீடு அருகே சென்று கதவை தட்டினேன். 1 நிமிடம் கழித்து செல்வம் கதவை திறந்தான். அவன் முகம் சோகமாக இருந்தது. என்ன நண்பா, உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல மச்சி, உள்ள வா. இருவரும் தரையில் அமர்ந்தோம். என்னடா இப்படி வேர்த்து இருக்கு, உனக்கு ஃபேன் ஓடியும்? இல்ல மச்சி, ஒட்டுவீடு இல்ல, அதன் அனல் அதிகம்டா. இல்ல கேம் விளையாடினாயா? சொல்லும்போது சொல்லாத டா என்றான். மச்சி அம்மா இருக்காங்க டா, கிச்சன்ல என்றான். சாரி டா. சரி நண்பா, எப்போ காலேஜ் வருவ? இப்போ உடம்பு ஓகேடா, மண்டேலா இருந்து வருவன். சரிட்டா என்று பேசிக்கொண்டிருக்கும்போது கனகா அம்மா கிச்சனில் இருந்து காபியோடா வந்தார்கள். என்னப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்மா, காபி எடுத்துக்கோ என்று குடித்தார்கள். கொஞ்ச நேரம் காலேஜில் நடந்ததை பேசிவிட்டு, சரி நண்பா நான் போயிடுவரன். சரிட்டா போயிடுவரன் என்று கிளம்பினேன். கனகா அம்மா வெளியில் வரவில்லை. பஸ் ஏறி வீட்டிற்கு கிளம்பினேன். மறுநாள் சனிக்கிழமை. என் அம்மாவிற்கு மாதத்தில் 2 சனிக்கிழமை விடுமுறை. வேலைக்கு செல்லும் போது கோவிலுக்கு போயிட்டு அலுவலகம் செல்வார்கள். இன்று விடுமுறை என்பதால் கோவிலுக்கு போகணும் என்று சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். டேய் கண்ணா, ஈவினிங் கோவிலுக்கு போகலாமா? இல்லம்மா, நான் வரல. அப்பா, டேய் உனக்கு என்ன வேலை இருக்கு? இன்னைக்கு லீவ் தான, அம்மா தனியா போறாங்க, அவங்க கூட போயிட்டு வா என்று பேசினார். சரிப்பா, நான் போறேன். எண்டி எப்போவும் காலையில் தான போவ, இன்னைக்கு ஈவினிங் கோவிலுக்கு போற? இல்லங்க, வீட சுத்தம் பண்ணணும். சரி சரி என்று சாப்பிட்டுவிட்டு கிளம்பினார். அப்பா சென்றவுடன் ஒரு 10 மணி போல் தண்ணி குடிக்கலாம் என்று கிச்சன் சென்றேன். அப்போ திடீர் என்று காலிங் பெல் சவுண்ட் கேட்க அம்மாவும் திரும்பினாள். நானும் இப்போது தான் உள்ளே வருவது போல சென்றேன். டேய் கண்ணா, போய் யாருன்னு பாருடா. போமா, எனக்கு வேலை இருக்கு என்று தண்ணி குடித்துவிட்டு வேகமாக என் ரூமிற்கு சென்று விட்டேன். மதியம் சாப்பிடுவதற்கு அம்மா வந்து என்னை அழைத்தார்கள். அப்படியே சாப்பிட்டு முடித்துவிட்டு மாலை ஒரு 4 மணி போல் கோவிலுக்கு கிளம்பினோம். நான் ஒரு டி-ஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸ் அணிந்து கொண்டு வந்தேன். என் அம்மா கேரளத்து புடவை அணிந்து கொண்டு வந்தார்கள். டேய் கண்ணா, என்னடா? டேய் அம்மா, என்னடா ஆச்சி? என்னம்மா இவ்வளோ அழகா இருக்கீங்க? இருமா 1 மினிட் என்று வேகமாக உள்ளே சென்று ஒயிட் ஷர்ட் மற்றும் பிளாக் பேண்ட் அணிந்து கொண்டு வந்தேன். என்னம்மா போலாமா? என்ன சார், கோவிலுக்கே வரமாட்டீங்க? இப்போ என்ன புது மாப்பிள்ளை மாறி ரெடி ஆகி வந்துருக்கீங்க?
பொண்ணு ரெடி ஆகி வந்துச்சு, அதனால தான். எது பொண்ணு என்று புருவத்தை உயர்த்தினார்கள். இல்லை, இன்னைக்கு பிரதோஷம் இல்ல, அதனால பொண்ணுங்க அழகா வரும் அதான் என்று மழுபினேன். வாங்க சார் போலாம். நீங்க போங்க மேடம் என்று ஈழித்தேன். நான் சென்று என் அம்மாவின் ஸ்கூட்டி எடுத்தேன். என் பின்னால் அமர்ந்தார்கள். நாங்கள் நினைத்தது போல கோவிலில் வழக்கத்தை விட கொஞ்ச கூட்டமாக தான் இருந்தது. அம்மா, நான் பைக் பார்க் பண்ணிட்டு வரேன், நீங்க கற்பூரம் தேங்காய் வாங்குங்க என்று பார்க்கிங் பக்கம் சென்றேன். நான் வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பும் போது கவனித்தேன், அது என் நண்பன் செல்வம் வண்டி. அவனும் வந்துராகன் போல என்று அவனுக்கு கால் பண்ணினேன், அவன் எடுக்கவில்லை. சரி என்று என் அம்மாவிடம் சென்றேன். அங்கு அம்மா எல்லாத்தையும் வாங்கிவிட்டு எனக்காக காத்து கொண்டு இருந்தாள். என்னம்மா போலாமா? வா போலாம் என்று முன்னே நடந்தாள். அம்மா, என்ன கண்ணா, எல்லாம் ஓகே, ஒன்று மற்றும் குறையுது. என்னப்பா? வெயிட் என்று ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி அம்மாவிடம் கொடுத்து தலையில் வைக்க சொன்னேன். அம்மாவும் சிரித்துக்கொண்டே வைத்தாள். உள்ளே போனோம். கூட்டம் அதிகமாக இருந்தது. 2 வரிசையில் சாமியை பார்க்க வரிசையில் நின்று கொண்டு இருந்தார்கள். ஐயோ அம்மா, நான் வரல, நீங்க போய் சாமி கும்பிட்டுவிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். டேய், இவ்வளோ தூரம் வந்துட்ட, வாட்டா. இல்லம்மா, நீங்க போங்க என்று நான் மரத்தடியில் உட்கார்ந்தேன். அம்மாவும் வரிசையில் நின்னார்கள். நான் அம்மாவை பார்த்துவிட்டு மொபைலில் இன்ஸ்டா நொண்டி கொண்டிருந்தேன். அப்போ மறுபடியும் அம்மாவை பார்க்க அவங்க முகம் படபடப்பாக இருந்தது. அப்பொழுது தான் கவனித்தேன், ஒரு 55 வயது மிக்க பெரியவர் என் அம்மாவின் பின்னால் நின்று கொண்டு கேம் விளையாடி கொண்டு இருந்தார். புரிகிறதா உங்களுக்கு? எனக்கு பார்த்ததும் கடும் கோபம். இதுக்கு அப்புறம் வெயிட் பண்ண கூடாது என்று வேகமாக அம்மாவை நோக்கி நகர்ந்தேன். அம்மா என்று நான் கூப்பிட, என்னாச்சி கண்ணா? நானும் சாமி பார்க்க வரேன் என்றேன். சரி வா உள்ள என்று அவளுக்கு முன் இடம் கொடுத்தாள். இல்லம்மா, நீங்க முன்னாடி போங்க, நான் உங்க பின்னாடி நிக்கிறேன் என்று அம்மா பின்னாடி நின்றேன். அந்த கிழவனை முடித்துவிட்டு அம்மாவை பார்க்க, அம்மா தேங்க்ஸ்டா என்றாள். நான் எதற்கு மா என்றேன். சாமி பார்க்க வந்ததுக்கு என்று சிரித்தாள். பிறகு சாமி பார்த்துவிட்டு கோவிலை சுற்றி விட்டு அமர்ந்தோம். அப்போது என் பின்னால் என்னை யாரோ கூப்பிட, ஆம், அது செல்வம் தான். மச்சி, டேய் செல்வம், உன் வண்டிய பார்த்துவிட்டு போன் பண்ணன், என் டா எடுக்கல. என் கிட்ட மொபைல் இல்ல டா, வீட்டில் இருக்கு. சரி வா உட்காரு அம்மா, இது செல்வம், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று அம்மாவிடம் அறிமுகம் செய்து வைத்தேன். அம்மாவும், நல்லா இருக்கியாப்பா? இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட் கோவிலுக்குள்ளாம் வரான், நீயும் தான் இருகியே. செல்வம், இல்லம்மா, எனக்கும் கோவிலுக்கு வர பிடிக்காது. அக்காவா கூப்பிடு வந்தன். அக்கா வா எங்க டா என்று நான் கேட்க, அப்போது செல்வத்தின் அக்கா ரேஷ்மா பாவாடை தாவணியில் அழகாக வந்தாள். அவளிடம் எங்களை அறிமுகப்படுத்திவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கிளம்பினோம். சரி நண்பா, காலேஜில் பார்க்கலாம். பாய் டா. பாய்மா. வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டோம். அம்மா, நான் ஒன்னு கேட்கவா? சொல்லு டா கண்ணா. அம்மா, இனிமே கோவிலுக்கு வராதீங்க. என்பா? இல்லம்மா, நான் சொன்ன கோபித்து கொள்ளாதீர்கள். அம்மாவிற்கு புரிந்தது. பரவலா சொல்லுட்டா? இல்லம்மா, கோவிலில் அந்த கிழவன் உங்களை கேம் விளையாட நினைத்தான், அதான் நான் உங்கள் பின்னால் வந்து வரிசையில் நின்றேன். எனக்கு அது தெரியும் கண்ணா. என்ன பண்றது, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பொறுக்கிங்க இருக்க தான் செய்யும், நாம தான் கவனமாக இருக்கணும் என்று பேசிக்கொண்டே செல்ல, திடீர் என்று என் கண்ணில் ஒரு பூச்சி அடிக்க, நான் வண்டியை சடார் என்று நிறுத்த, என்னடா ஆச்சி? அம்மா, பூச்சி கண்ணில் என்று கண்ணை சிமிட்டு கொண்டே சொல்ல, அம்மா வண்டியை விட்டு இறங்கி காட்டுடா என்று கண்ணில் ஊத்தினார்கள். அப்போதும் போகவில்லை. பிறகு அவர்களின் புடவையின் நுனியில் எச்சியை தொட்டு ஈரம் ஆக்கி அதை வைத்து பூச்சியை நிண்டி எடுத்தார்கள். இப்போ ஓகே வா டா கண்ணா. இப்போ ஓகே, வாங்க போகலாம். இல்ல, நீ பின்னாடி உட்காரு, நான் ஒட்டுறேன் என்று அம்மா வண்டியை ஓட்ட, நான் பின்னே அமர்ந்தேன். வீடு வந்து சேர்ந்தோம். இரவு 8 மணி போல் சாப்பிட சென்றேன். அங்கு அம்மா மட்டும் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள். அம்மா, அப்பா இன்னும் வரலையா? இல்லட்டா, அப்பா வர லேட் ஆகுமா? நீ வந்து சாப்பிடு. நீங்க? நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். அப்போ நானும் உங்க கூடயே சாப்பிடுறேன் என்று அம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்து டிவி பதுகொண்டு இருந்தேன். அம்மா, என் இப்போலம் சோகமா இருக்கீங்க? அதெல்லாம் இல்லையே, யார் சொன்னா? என் அம்மா முகம் எனக்கு தெரியாதா? வேலை கஷ்டமா இருக்கா என்று கேட்டேன்.
சொல்லுங்கம்மா, எந்த பிராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அப்போ தான் மனசு பாரம் குறையும். டேய் பெரிய மனுஷா, நல்லா பேச கத்துக்கிட்டு எனக்கு என்று யோசிக்கத் தொடங்கினாள். நான் வைதேகி. எனக்கு 21 வயது இருக்கும்போதே ராஜ் என்னை கல்யாணம் செய்து கொண்டார். அப்போது இருந்து இப்போ வரை எந்த குறையும் இல்லாமல் நன்றாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆம், என்னதான் இருவரும் கை நிறைய சம்பாதித்தாலும் எங்கள் கம்பெனியில் எனக்கு முன்பே இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கும் கௌதமி அக்கா எனக்கு நல்ல தோழியாக மாறினாள். அவங்க ஹஸ்பண்ட் சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஆக உள்ளார். அவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் குழந்தை பிறந்தது. இப்போது 8 வயதில் ஒரு மகன் உள்ளான். எங்களுக்கு பொதுவாக 5 மணிக்கு அலுவலகம் முடிந்து விடும். அன்னைக்கு சனிக்கிழமை மேனேஜர் மற்றும் உயர் அதிகாரிகள் ஹேர் ஆபீஸுக்கு மீட்டிங்கு சென்றார்கள். சரி அக்கா, வாங்க கிளம்பலாம். நீ போ வைதேகி, கொஞ்ச கணக்கு இருக்கு, நான் முடிச்சிட்டு கிளம்புறேன். சரி அக்கா, போயிட்டு வரன் என்று என் வண்டியை எடுத்துக்கொண்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றேன். அப்போது எனக்கு அழைப்பு வர எடுத்து பேசிவிட்டு போனை என் ஹண்ட்பேக்கில் வைத்தேன். அப்போது தான் கவனித்தேன், என் லாக்கர் சாவி கொத்து என்னிடமே இருந்தது. அதை எப்பொழுதும் வரும்போது வாட்ச்மனிடம் ஒப்படைத்து சிக்னேச்சர் போட வேண்டும், இல்லை என்றால் மேனேஜர் கத்துவார் என்று வண்டியை திருப்பிக் கொண்டு அலுவலகம் சென்றேன். அங்கு கிளை கௌதமி அக்கா வண்டி இருந்தது. இவங்க இன்னும் என்ன வேலை செய்றாங்க என்று மேலே அலுவலகம் சென்றேன். அங்கு வாட்ச்மேன் இல்லை. சரி, அவன் வரும் வரை அக்காவிடம் பேசியிருக்கலாம் என்று உள்ளே சென்றேன். அக்காவும் இல்லை. ஆனால் அவங்க ஹேண்ட்பேக் டேபிளில் இருந்தது. இங்கே சென்றார்கள் என்று சுற்றி முற்றி பார்த்தேன், காணவில்லை. எங்க அலுவலகத்தில் பின்னாடி ஸ்டோர் ரூம் இருந்தது. அது மேனேஜரோட பழைய ரூம். நான் சென்று பார்க்கலாம் என்று உள்ளே சென்றேன். அங்கேயும் இல்லை. அபாரம், அவங்க அங்க கேம் விளையாடி கொண்டு இருந்தாங்க. சரி என்று இவள் எதுவும் சொல்லாமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். படுத்து தூங்கினாள். மறுநாள் சண்டே வழக்கம் போல போக பகல் ஒரு 2 மணி போல் கேம் விளையாடிவிட்டு தூங்கிவிட்டான் ராஜ். மறுநாள் திங்கள் கிழமை ஆகையால் காலையிலே எழுந்து வீட்டு வேலைகளை முடித்து விட்டு மகனை எழுப்ப அவன் ரூமிற்கு சென்றாள். அவன் தூங்கிக் கொண்டு இருந்தான். டேய் கண்ணா, எழுந்துருட்டா. அம்மா, மணி 7 தான ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குகிறேன். பிறகு அனைவரும் கவும்பி அவங்க வேலையை பார்க்க சென்றார்கள். வைதேகி அலுவலகம் சென்று அங்கே அதே வாட்ச்மேன் ராமலிங்கம் இருக்க அப்போது தான் ஞாபகம் வந்தது, இவன் நேத்து அக்காவை கேம் விளையாடி இருப்பான். அண்ணா, என் சாவி தாங்க. மேடம், அன்னிக்கு சாவியை டேபிளில் வைத்துவிட்டு போயிட்டீங்களா? ஐயோ ஆமா அண்ணா, வந்து பார்த்தேன், உங்களை காணவில்லை, அதன் வச்சிட்டு போயிட்டேன். சரிம்மா. நான் சாவியை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றேன். அங்கு கோமதி அக்கா இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து வந்தார்கள். அவங்க நடையில் மாற்றம் தெரிந்தது. முகத்தில் மகிழ்ச்சியோடு வந்தார்கள். என்னக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, உங்க கணவர் லீவுக்கு வந்துடார் போல. அடை ஏண்டி நீ வேற? அவர்லாம் வரல, சும்மா தான் சிரிச்சிட்டு வந்தேன். சரிக்கா என்று வேலை செய்து கொண்டு இருக்க அப்போ வாட்ச்மேன் உள்ளேயே பார்த்து கொண்டு இருந்தான். அக்காவும் அவனை அடிக்கடி பார்த்தாள். அக்கா கிட்ட கேட்கலாமா வேணாமா என்று யோசனையில் இருக்க, என்ன டீ வேலை செய்யாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? அக்கா, உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும். சொல்லு டீ, என்ன விஷயம்? இல்லக்கா, அது வந்து என்ன டீ வந்து போயின்னு என்னன்னு சொல்லுடி. முற்றுப்புள்ளி. அப்படியே வேலையில் டவுட் கேட்பது போன்று மழுப்பினேன். இதுக்காடி இவளோ பண்ண என்று சிரித்துவிட்டு வேலையை பார்த்தோம். அப்படியே போய்க் கொண்டு இருக்க எனக்கு அதை கேட்காமல் மண்டை வெடித்திடும் போல இருந்தது. ஒரு 2 நாட்கள் கழித்து, அக்கா, நாம்ப மதியம் கோவிலுக்கு போகலாமா? போலாம் டீ என்று மதியம் 3 மணி போல் பெர்மிஷன் கேட்டுவிட்டு வண்டியை ஊருக்கு வெளியே இருக்கும் கோவிலுக்கு சென்றோம். அங்கு சென்று உள்ளே செல்லாமல் பக்கத்தில் இருக்கும் மரம் அடியில் உட்கார்ந்தோம். என்ன டீ, கோவிலுக்கு கூப்பிட்டுவிட்டு இங்க உட்கார? அக்கா, உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காருங்க. சொல்லு டீ. அக்கா, அது எப்படி கேக்குறதுன்னு தெரியல. எது டீ? அது வந்து கா. சொல்லு டீ. இல்ல கா, ராமலிங்கம் விஷயம் தான என்று அக்கா சொல்ல எனக்கோ ஆச்சரியமாக இருந்தது. தெரியும் டீ, நீ அன்னைக்கு இருந்தத நானும் பார்த்தேன். அக்கா, எப்படி கா? என்னது எப்படி? இல்ல ராமலிங்கம் கூட என்று இழுக்க, இதுல என்ன டீ இருக்கு? கேம் விளையாடுன போதும். அவன் கிழவனோ குமரனோ, நமக்கு கேம் தாண்டி முக்கியம்.
அடப்பொடி பைத்தியா காரி, உனக்கே தெரியும் அவர் சிஆர்பிஎஃப் போலீஸா இருக்காரு, அவரே 6 மாசத்துக்கு ஒரு வாரம் தாண்டி வருவாரு. அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் என்றால் ஒரு 2 நாட்கள் வருவாரு. மத்த நாளுக்கு நான் கேம் விளையாட இங்க டீ போவான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உன் வீட்டுக்காரர் பக்கத்துலயே இருக்காரு, நீ நினைக்கும் போது கேம் விளையாடுவான். புரியுதுக்கா? இத கேட்க இவ்வளோ தூரம் கூட்டு வந்து இருக்க. இத ஆபீஸ்ல கேட்டா அங்கேயே சொல்லி இருப்பேனடி என்று சிரித்துவிட்டு புறப்பட்டோம். வணக்கம், நான் கோமதி. அன்று அலுவலகத்தில் ரமலிங்கத்திடம் கேம் விளையாடிவிட்டு வீட்டிற்கு சென்றேன். எங்கள் வீட்டில் நான், என் மகன் மற்றும் என் மாமனார் மாமியார் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு உறங்கினோம். காலை ஒரு 3 மணி போல் எனக்கு அழைப்பு வந்தது. யாருடா இந்த நேரத்தில் என்று பார்க்க, இராமலிங்கம். ஹலோ என்றவுடன், ஹலோ என்னங்க, காலையிலேயே கால் பண்ணி இருக்கீங்க? மேடம், இன்னைக்கு பிரியாணி இருக்கா? அதெல்லாம் இருக்கு, நான் கால் பண்றேன், இப்போ வச்சிட்டு தூங்குங்க. மேடம், எனக்கு இப்போவே கேம் விளையாடும் போல இருக்கு. சரி, ஓகே மேடம் என்றான். ஹலோ மேடம், என்ன? ஒரு தடவை கேம் விளையாடலாம் என்றான். திடீர் என்று மாமா வந்தார். என்ன மாமா, எப்போ எழுந்தீங்க? நான் 4:30 மணிக்குலாம் எழுந்துடன்மா. ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு வந்தேன். அப்படியே தூக்கம் வரல, அதான் இங்கேயே உட்கார்ந்துடன். இந்தாங்க மமன காப்பி. மாமா, எத்தனை மணிக்கு ஊருக்கு போறீங்க? இப்போ 8 மணிக்குமா. உனக்கு சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு நாங்க கிளம்பிடுவோம். சரிங்க மாமா. அப்படியே பையனையும் கூப்பிட்டு போறீங்களா? அவன் அத்தையை பார்க்கணும்னு கேட்டேன். சரிம்மா, கிளப்பி அனுப்பிவிடு. சரிங்க மாமா. நான் உள்ளே சென்று இராமலிங்கம் கிட்ட காப்பியை குடித்துவிட்டு விஷயத்தை சொன்னேன். ஓகே மேடம், நான் அதுவரைக்கும் கட்டில் கீழேயே இருக்கேன். அவன் காப்பியை குடித்து முடிக்க என் மகனை பார்க்க எழுந்து உட்கார்ந்து கொண்டு இருந்தான். அம்மா, குட் மார்னிங் செல்லம். என்னம்மா பண்ற? அது ஒன்னும் இல்லட்டா. நீ இன்னைக்கு தாத்தா பாட்டி கூட உங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரியா? நீங்களும் வாங்கம்மா. ஐயோ செல்லம், அம்மாவுக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ சமத்தா, தாத்தா பாட்டி கூட போயிட்டு வரணும். சரிம்மா. என் மகனை கிளப்பி வெளியே அழைத்து சென்றேன். அத்தை மாமா இருவரும் கவும்பி இருந்தார்கள். மருமகளே, சிக்கன் ஃப்ரிட்ஜ்ல இருக்குமா? சரிங்க மாமா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ஓம். பாய் மம்மி. பாய் டா செல்லம். அவர்களை வாசல் வரை சென்று அனுப்பிவிட்டு வெளி கேட் மற்றும் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்தேன். ஏங்க ஏங்க என்று கூப்பிட அவர் வெளியே வரவில்லை. கீழே குனிந்து பார்க்க அவர் தூங்கிக் கொண்டு இருந்தார். சரி, தூங்கட்டும் என்று நான் சென்று வேலைகளை செய்ய போனேன்.